8வது கேள்வி. புரதம் சமிபாடடையும் போது இதன் மீது தொழிற்படும் நொதியம் ஒன்று. புரதம் சமிபாடு அடைகிற நேரம் அதன் மீது தொழிற்பட்ட நொதியம். இது ஒரு கிரேட் 11 கேள்வி. கிரேட் 11ல் 6வது யூனிட்ல இதை நீங்க படிப்பீங்க. சரியா? கிரேட் 11ல் 6வது யூனிட். இப்போ புரத உணவு ஒன்று நாங்கள் உட்கொள்றோம்னு வச்சுக்கொள்வோமே. ஒரு புரத சாப்பாடு ஒன்று சாப்பிட்றோம். சரியா? இப்போ அது வாய்க்குழியில போகும். வாய்க்குழியில புரதம் ஒன்றுமே ஆகாது. புரதத்துக்கு எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. அப்ப வாய்க்குழியில புரதம் ஒன்றுமே ஆகாது. வாய்க்குழியை தாண்டி எங்க போகும்? இறைப்பை உள்ளுக்கு போகும். எங்க போகும் புரதம்? இறைப்பை உள்ளுக்கு போகும். இறைப்பை உள்ளுக்கு போனோடனே இறைப்பையில 3 பேர் இருப்பாங்க. யார்? எத்தனை பேர்? 3 பேர். அட இது தெரிஞ்சு கொள்ள தேவையில்ல. கிரேட் 11 தெரிஞ்சிருக்கேன். கிரேட் 11க்கும் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு தேவைப்படாத, சும்மா சொல்லித்தரேன், கேட்டுக்கோங்க. இறைப்பையில 3 பேர் இருப்பாங்க. HCl அமிலம். HCl அமிலம் இருக்குதா? இப்போ லெப்ல போயிட்டு HCl அமிலம் முடிஞ்சிட்டாலும் அழுவாதீங்க. சரியா? கொஞ்சம் வொமிட் எடுத்தீங்கன்னா HCl அமிலம் இறைப்பையில இருக்குதே வந்துடும். சரிதானே? ரைட். HCl. அடுத்தது நீர் இருக்கும். அடுத்தது பெப்சின் இருக்கும். பெப்சியில் நாம் குடிக்கிற பெப்சியில் பெப்சின் அப்படின்ற ஒரு நொதியம் இருக்கும். யார் இருப்பாங்க? பெப்சின் அப்படின்ற நொதியம் இருக்கும். சரியா? இதில் இந்த பெப்சின் என்ன செய்யும் அப்படின்றால் புரதத்தை உடைக்கும். என்ன செய்யும்? பெப்சின் புரதத்தை உடைக்கும். என்னவோ உடைக்கும் அப்படின்னால் பல்பெப்டைட்டாக உடைக்கும். பல்பெப்டைட்டாக உடைக்கும். தேவையானக்கள் மட்டும் எழுதிக்கோங்க. கிரேட் 10க்கு தேவையே படாது. தேர்ட் டேர்ம் போனாலும் தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல சொல்றாங்க தான் சின்ன கதை உண்டு, பட் அவ்வளோ பெருசாக தேவையில்லை. கிரேட் 11களுக்கு செகண்ட் டேர்முக்கு இது தேவைப்படும். ஸோ புரதத்தை சமிபாடடைய செய்கிற முதலாவது நொதியம் அப்படின்னா பெப்சின் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? ஸோ ஆன்சர் 2வது ஆன்சர் பெப்சின். அமிலேசு அல்லது அமைலேசு. இந்த நொதியம் எங்க காணப்படும்? மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வாய்க்குழி, எங்களோட உமிழ்நீர்ல இருக்கிறது அமைலேஸ். சரியா? ரைட். அடுத்தது 9வது இந்த ரெனின் சொல்லணுமா? 4வது ரெனின் ஒரு நொதியம் ஒன்று இருக்குதே. இந்த ரெனின் அப்படின்ற நொதியம் சின்ன புள்ளைகள் இருக்குதானே? சின்ன புள்ளைகள், அந்த சின்ன புள்ளைகள இறைப்பைகளுக்கு பெப்சினோட சேர்ந்து என்ன செய்யும்? ரெனினும் இருக்கும். ஓகே, சும்மா தேவையானதை சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படாது. அடுத்து 9வது கேள்வி. ஓய்வில் இருந்து இயங்க ஆரம்பிக்கும் மோட்டார் வண்டி ஒன்று 5 ms-2 6 முடுகளில் இயங்கினால் 10 செகண்ட்களில் அதன் இறுதி வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள் 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 சிம்பிள். ஒரு பைக், மோட்டார் வண்டியா, ஆரம்ப வேகம் எவ்வளோ? 0. ஆரம்ப வேகம் எவ்வளோ? 0. ரைட். இயங்க ஆரம்பித்து எவ்வளோ? 6 முடுகள் வருது. 5 ms-2 6 முடுகள் அடையுது. இப்படி 10 செகண்ட்ல இப்படி 10 செகண்ட் போனுச்சுண்டா அதோட வேகம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இதுக்கு தியரி கிளாஸ் வாராக்களுக்கு ஒரு கதை ஒன்று தெரியும். என்னது? நாங்கள் 6 முடுகள் சமன்பாட்டில் இருந்து புதிய ஒரு சமன்பாட்டை உருவாக்கினோம். அப்படிதானே? ரைட். என்ன சமன்பாடு? 6 முடுகள சமன்பாடு சொல்லுங்களேன். 6 முடுகள் சமன் இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரம். இறுதி வேகம் v, ஆரம்ப வேகம் u, நேரத்தை t அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயே பிரதியிடலும் ஒன்றுமே இல்லை, இங்கேயே பிரதியிட்டு செய்யலாம். பட் நாங்கள் புதிய ஒரு சமன்பாடு உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்படிதானே? ரைட். என்ன சமன்பாடு? இந்த விக்கான சமன்பாடு, இறுதி வேகத்துக்கான சமன்பாடு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறோம். இப்போ இறுதி வேகம், இந்த வியை ஏதாவது ஒரு சைட்ல தனிமைப்படுத்துவோம், எழுவாய் மாற்றம் செய்வோம். வி இந்த சைட்ல அப்படி, இந்த டி அந்த சைட் பெருக்கட்டும். அப்போ ஏடி வி மைனஸ் யூ, இந்த மைனஸ் யூ அந்த பக்கம் போனால் வி மட்டும் தனியாக நிற்கும். அப்போ யூ பிளஸ் ஏடி, மைனஸ் யூ அந்த பக்கம் போனால் ப்ளஸ் தானே. ஸோ யூ பிளஸ் ஏடி. ஆகவே சமன்பாடு வி சமன் யூ பிளஸ் ஏடி அப்படின்ற ஒரு புதிய சமன்பாடு ஒன்றை நாங்கள் உருவாக்கி என்ன செஞ்சோம்? படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டாலும் ஆன்சர் வரும், இதில் பிரதியிட்டாலும் ஆன்சர் வரும். பட் ரெண்டும் ஈஸி தான். இதை வச்சு செஞ்சால் இன்னும் டக்குன்னு எடுத்துடலாம். இது MCQ தானே. அப்போ டக்குன்னு செய்கிறதுக்காகத்தான், டக்குன்னு செய்ய தான் பார்க்கணும், ஸ்பீடாக செய்ய பார்க்கணும். ஸோ சமன்பாடு வி சமன் யூ ப்ளஸ் ஏடின்னு சொல்லுவோம். நான் சொல்லுவோம் வி சமன் யூ ப்ளஸ் ஏடி அப்படின்னு சொல்லுவோம். வியை தான் கண்டுபிடிக்கணும். விண்டா இறுதி வேகம், அதை தான் கண்டுபிடிக்கணும். யூண்டால் ஆரம்ப வேகம். அவங்க சொல்கிறாங்க மோட்டார் வண்டி ஓய்வில் இருந்து இயங்கிச்சான். அப்போ ஆரம்ப வேகம் 0. 6 முடுகள் எவ்வளவா? 5. எவ்வளோ நேரத்தில்? 10 செகண்டில். பெருக்கி விட்டா ஆன்சர் வரும். வி சமன் 10 தர 5 50 ms-1. எத்தனையாவது ஆன்சர்?
ரெண்டாவது ஆன்சர் 50 ms - 1. ஓகே ரைட். அடுத்தது 10வது கேள்வி, நேர அயனை உருவாக்கும் மூலகம். இந்த கேள்வியெல்லாம் செஞ்சு வானாண்டு போயிருக்கு அப்படித்தானே. நேர அயனை உருவாக்கும், அதாவது பிளஸ் அயன் அல்லது கற்ற அயனை உருவாக்கும். நான் சொல்லி தந்திருக்கிறேன். திரும்ப நான் ஆவர்த்தன அட்டவணை அடிக்கணுமா? ஐதரசன், ஹீலியம். ரைட், கவனிச்சுக்கோங்க. சொன்ன அதே கதைகள் தான். ஆவர்த்தன அட்டவணையில படி ஒன்று இருக்குது, அது போரோனும் சிலிக்கனும். இந்த படிக்கு அந்த சைடு இருக்கிற ஐதரசன் தவிர்ந்த இந்தாக்களை நாங்க உலோகம் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்லுவோம் உலோகம் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஸ்பீடா சொல்றேன், ஆல்ரெடி சொல்லி தந்துட்டேன். இந்த சைட்ல 8வது கூட்டம் தவிர இந்த 6 பேரையும் அல்லுலோகம் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்லுவோம் அல்லுலோகம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். உங்களுக்கு தெரியும் உலோகம்டா ஸ்ட்ராங்கானாக்கள் பாய்ஸ் நினைச்சு கொள்ளணும். பாய்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆண்கள்ல இருந்து தான் விந்தணுக்கள் இழக்கப்படும், அப்படிதானே? அப்ப இங்க இருந்து இலத்திரன்கள் இழக்கப்படும். இலத்திரன் இழந்தா என்ன ஏற்றம்? நேரேற்றம். சோ உலோகங்கள் எல்லாம் உருவாக்குறது என்னத்த? நேரேற்றத்தை. உலோகங்கள் எல்லாம் உருவாக்குறது நேரேற்றத்தை. சரியா? ரைட். அல்லுலோகம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வீக்கானது. இப்ப சல்ஃபர் எல்லாமே தொட்டு பார்த்தாலே என்ன செய்யும்? உடையிற மாதிரி இருக்கும். வீக்கான கண்டா கேர்ள்ஸ் என்ன செய்வாங்க? விந்தணுக்களை எக்ஸப்ட் பண்ணுவாங்க, வாங்கி கொள்வாங்க. அதாவது இலத்திரனை வாங்கி கொள்வாங்க. அப்ப அல்லுலோகங்கள் இலத்திரனை வாங்கினால் மறையேற்றம். இது ஓவர் ஸ்பீடா இருந்தா பழைய வீடியோ எடுத்து பாருங்க, அதுல சொல்லி தந்திருப்பேன் மெதுவா. சரியா? ரைட். அப்ப இவங்கெல்லாம் இலத்திரனை வாங்கக்கூடியாக்கள், இவங்கெல்லாம் இலத்திரனை இழந்து நேர அயனை உருவாக்கக்கூடியாக்கள். கேள்வி, நேர அயனை உருவாக்கும் மூலகம் நைதரசன். உலோகமா அல்லுலோகமா? அல்லுலோகம். அப்ப ஆன்சர் வராது. அடுத்து ஆக்சிஜன் ஒரு அல்லுலோகம், வராது. அலுமினியம் ஒரு உலோகம். உலோகம்டா இலத்திரனை இழந்து நேர அயனை உருவாக்கும் அல்லது கற்ற அயனை உருவாக்கும். ஸோ ஆன்சர் அலுமினியம். திரும்ப பாஸ்பரஸ் அப்படின்னு சொன்னால் பாஸ்பரஸ் யாரு? ஒரு அல்லுலோகம் இலத்திரனை கடன் வாங்கி மறை அயன் அல்லது அணையனை உருவாக்கும். இந்த கேள்விக்கு நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறேன் போன வீடியோவில். சரியா? அந்த வீடியோவை பார்க்காதாக்கள் திரும்ப பார்த்துக்கோங்க. ஸோ 10வதுக்கு ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். ஓகே, டன். சரியா? எங்களோட அடுத்த கேள்விக்குள்ளே வருவோம். 11வது கேள்வி, இயக்கம் ஒன்றிற்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவு தரப்பட்டுள்ளதான். அதில் பிழையான கூற்று. இடப்பெயர்ச்சி நேர வரைவு. ரைட். நான் இது ஓவர் டீப்பாக கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா கொஞ்சம் பெரிய பார்ட். சரியா? ரைட். இடப்பெயர்ச்சி நேர வரைவு, வேக நேர வரைவுலாம் கொஞ்சம் நிறையவே கதைக்கணும். நான் கதைக்கிறேன்டா, நிறையவே கதைக்கணும். சரியா? ரைட். சிம்பிளாக நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் விளங்கிக்கோங்க. இடப்பெயர்ச்சி நேர வரைவு அப்படின்னு சொன்னால் அது உள்ளுக்கு வர இந்த கோடுகள், இதை நாங்கள் மேக்ஸில் என்னன்னு சொல்லுவோம்? உள்ளுக்கு கிராஃப் உள்ளுக்கு வர கோடுகளை படித்திறன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் வந்து வேகத்தை தரும். தியரி கிளாஸ் வராக்கள் எல்லாருக்கும் தெரியும் இது. சரியா? வேகத்தை தரும். சரிதானே? அப்ப இந்த கோடுகள் இருக்கு இல்லையா, இந்த கோடுகள் என்ன கதையை சொல்லும்? வேகத்தை சொல்லும். சரியா? ரைட். ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைபுல உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி தரேன். 3 கோடுகள் வரும். எத்தனை கோடுகள் வரும்? 3 கோடுகள். முதலாவது இது ஒரு கிராஃப் அப்படின்றால் இந்த மாதிரி ஒரு சரிவான கோடு ஒன்று வரும். சரியா? இந்த மாதிரி சரிவான கோடு வரும். இந்த சரிவான கோடு, அதாவது கோடுன்னா படித்திறன் என்னத்தை தரும்? வேகத்தை தரும். இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் வேகத்தை தரும். அப்ப இந்த கோடு வேகத்தோட தொடர்பு பட்ட ஒரு கதை ஒன்றை எங்களுக்கு சொல்லும். சரியா? சரிவான கோடுன்னா நினைச்சுக்கோங்க, அது சீரான வேகம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி சீரான வேகம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரிதானே? ரைட். 2வது கோடு என்ன அப்படின்றால் இந்த ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டோம்டா, இப்படி சரிவான கோடுன்னா என்னது? சரிவான கோடுண்டா சீரான வேகம். இப்படி ஒரு கிடையான புதிய கோடு ஒன்று வரும். இப்படி கிடையான கோடு. இந்த கிடையான கோடுக்கு என்ன மீனிங் அப்படின்டா, இடப்பெயர்ச்சி நேர வரைபுல கிடையான கோடுண்டா பொருள் ஓய்வுல இருக்குன்னு அர்த்தம். இது ஏன் ஓய்வு அப்படின்னு இப்ப எனக்கு சொல்ல டைம் இல்லை. பொருள் ஓய்வுல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ ஒரு கிடையான கோடை இடப்பெயர்ச்சி நேர வரைபுல கண்டிங்கன்னு சொன்னால் சொல்லுவீங்க ஓய்வில். அதாவது பொருள் வந்து ஓய்வு. ஓய்வுண்டா வேகம் எவ்வளோ? வேகம் 0. விளங்குதா? வேகம் வந்து 0. சரிதானே? ரைட். 3வது கோடு வந்து எப்படி வரும் அப்படின்னால்
இடப்பெயர்ச்சி நேர வரைவுல வர 3வது கோடு. இது 1வது படிச்சுங்க, சீரான வேகம். இது ஓய்வு. இதுதான் அந்த 3வது கோடு. சரியா? இதை எப்படி வேணாலும் வரையலாம். இந்த 3வது கோடு இந்த கோடு சொன்ன கதையை தான் சொல்ல போகுது. சீரான வேகம். சரியா? என்னது? சீரான வேகம். இடப்பெயர்ச்சி நேர வரைவுல இந்த கோடு எங்களுக்கு என்னத்த சொல்லும் அப்படின்னா, பொருள் ஆரம்ப இடத்தை அடையுது அப்படின்றத சொல்ல வரும். ஓவர் டீப்பா நான் கதைக்கல. இப்ப கதைச்சா அதுக்கு அந்த கேள்விக்கு நிறைய டைம் எடுக்கும். சரிதானே? ரைட். இப்போ நான் சொல்லி தந்த விஷயங்களை மட்டும் வச்சு நான் அழிச்சிட்டேன். எழுதாதாக்கள் வீடியோவை திரும்ப பின்னுக்கு போயிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க. சரியா? இங்கே வருவோம். ஃபர்ஸ்ட்லாம் மார்க் பண்ணுவோம். இடப்பெயர்ச்சி நேர வரைவு உள்ளுக்கு இருக்கிற கோடுகள் வேகம் தொடர்பாக சொல்லும். இந்த சரிந்த கோடு என்னத்த சொல்லும்? ஆரைட், சீரான வேகம். சீரான வேகம். சரிதானே? ரைட். இந்த கிடையான கோடு என்னத்த சொல்லும் எங்களுக்கு? இந்த கிடையான கோடு எங்களுக்கு சொல்றது என்னத்த? ரைட், ஓய்வு. பொருள் வந்து ஓய்வுல இருக்கி அப்படின்றத சொல்ல போகுது. சரியா? ரைட். இப்ப கூற்றுக்கு வரும். பிழையான கூற்று தானே கேள்வி. 5 செகண்ட்களின் பின்னர் சீரான வேகம் இருக்குதான். இந்த 5 செகண்டுக்கு பிறகு சீரான வேகமா? இந்த 5 செகண்ட் இது 5 செகண்டுக்கு பிறகுண்டா இந்த கோடு இது சீரான வேகமா? இது சீரான வேகம் இல்ல. இது சீரான வேகம் இல்ல. இது என்னது? பொருள் வந்து ஓய்வுல இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1வது தான் ஆன்சர். 1வது கூற்றப்பில்லை. அப்போ 1வது தான் ஆன்சர். எழுதிக்கோங்க. 5 செகண்ட்களின் பின்னர் பொருள் ஓய்வில் உள்ளது அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த சீரான வேகம் 5 செகண்டுக்கு பிறகு சீரான வேகம் அது எங்க தெரியுமா சரியா வரும்? இந்த வேகம் நேர வரைபுல, வேக நேர வரைபுல இதுதான் சீரான அதுவும் சீரான வேகம். சீரான வேகம்னு சொல்லலாம். அந்த வரைவுக்கு தான் சீரான வேகம் அப்படின்றது சரியா வரும். இது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இங்க இந்த கிடைக்கோடு எங்களுக்கு என்னத்த சொல்லும்டா, பொருள் ஓய்வுல இருக்கு அப்படின்ற கதையை சொல்லும். ஸோ 1வது கூற்று தான் பிழை. ஸோ ஆன்சர் 1வது. 2வது 3வது பார்க்கறேன்னா பார்ப்போம். முழு இடப்பெயர்ச்சி 75 ஆகும். இது வரைவு இடப்பெயர்ச்சி நேர வரைவு. அந்த பொருள் அடைஞ்ச உச்ச இடப்பெயர்ச்சி 10 மீட்டர். கிராஃபை பார்த்தே சொல்லலாம். ஏன்டா இந்த கோடு இடப்பெயர்ச்சியை தானே சொல்லுது, மீட்டர்ல சொல்லுது. ஸோ அந்த பொருள் அடைந்த உச்ச இடப்பெயர்ச்சி 10 மீட்டர், 75 இல்லை. சரிதானே? ரைட். அடுத்தது ரைட். அப்ப 2வது கூற்றும் பிழைக்கும் அப்படிதானேண்ணா? பிழையான கூற்று தானே. 2வது கூற்றும் பிழைக்கும். 5 செகண்ட்களின் பின்னர் சீரான வேகம் காணப்படுகிறதுன்னு போட்டிருக்கிறாங்க. 5 செகண்டுக்கு பிறகு சீரான வேகம் இல்லை, பொருள் வந்து ஓய்வு. ஏன்னா இது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. 2வது முழு இடப்பெயர்ச்சி 75 இல்லை, மொத்த இடப்பெயர்ச்சி 10. 10க்கு பிறகு அவர் ஓய்வு இல்லை, எங்கேயுமே போகல. அப்போ அடைந்த உயர் இடப்பெயர்ச்சி 10. அடுத்து 2 ms-1 வேகத்தில் இயங்கி உள்ளது. பார்ப்போமே, அதை கல்குலேட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல வேகத்தின சமன்பாடு என்னது? வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். 5 செகண்ட்ல தானே இயங்கி இருக்குது, ஓய்வுல இருக்கிற நேரம் வேகம் 0. ஸோ இந்த இடத்துல கல்குலேட் பண்ணி பார்ப்போம். இடப்பெயர்ச்சி இந்த 5 செகண்ட்ல 10 மீட்டர், அதுக்கு எடுத்த நேரம் 5. ஸோ 2 ms-1. 3வது கூற்று சரி, ஆனால் ஆன்சருக்கு வராது, ஏன்னா கேள்வி பிழையான கூற்று. அடுத்து 10 செகண்ட் ஆகும் போது பொருள் ஓய்வில் இருக்குதான். 10 செகண்ட் ஆகிற நேரம் உண்மை தானே, பொருள் வந்து ஓய்வில் இருக்குது. ஸோ 1வது ஆன்சரும் வரும், 2வதும் வரும். சரிதானே? ரைட். அடுத்தது வருவோம். 12வது உயிர் ரசாயன ஊக்கியாக குறிப்பிடப்படுவது. இதை நாங்கள் படிச்சிருக்கிறோம், ஏன்னா நொதியங்களில் படிச்சிருக்கிறோம். உயிர் ரசாயன ஊக்கின்றது யார? நொதியத்தை. புரதத்துக்கு கீழே நொதியம்ன்ற ஒரு சாப்டர் வரும், நோட்ஸ் தந்திருப்பேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இதை நாங்கள் உயிரி ரசாயன ஊக்கி அப்படின்னு சொல்லுவோம், நொதியம். சரியா? அதாவது ரசாயன செயற்பாடுகள் நடக்குது, அந்த ரசாயன செயற்பாடுகளோட வேகத்தை என்ன செய்யும், தாக்க வீதத்தை என்ன செய்யும்னா அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கிறாக்கள் ஊக்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்களோட உடல்லையே சுரக்கப்படுது தானே, இது என்ன செய்யுது, எங்களோட உடல்லையே சுரக்கப்படுது. ஸோ அதனால நாங்கள் நொதியம் அப்படின்னு சொல்றது. ரைட். ஆன்சர் 1வது ஆன்சர் 12க்கு. அடுத்து 13 மக்னீசியம் குளோரைட்டின் சரியான ரசாயன சூத்திரம். கஷ்டமான கேள்வி. மக்னீசியம் குளோரைட் நேற்று நாங்கள் சொன்ன உதாரணத்திலே இருந்துச்சு அப்படிதானே. மக்னீசியம் குளோரைட், மக்னீசியம் சூத்திரம் எழுதுறது இப்போ விளங்கும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி. மக்னீசியம் குளோரைட். சரியா? இப்படி ஒரு பேரை கண்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல அதுக்குரிய ஆட்கள் எழுதிக்கோங்க. மக்னீசியம் அப்படின்னா யாரு? மக்னீசியம். குளோரைட்டுண்டா யாரு? குளோரின். குளோரைட்டுண்டா யாரு? குளோரின்.
இந்த வீடியோ பார்க்கலண்டா திரும்ப போயிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, குளோரைட்டுண்டா குளோரின். இப்போ வருவோம், இதில் சூத்திரம் எழுதுறேன்டா 3 விதிகள் சொல்லி தந்திருக்கிறேன். முதலாவது இதுக்கானது அதுக்கும், அதுக்கானது இதுக்கும். ரெண்டாவது சேம் நம்பர் வந்தால் போடக்கூடாது. மூணாவது ஒன்று வந்தால் போடக்கூடாது. இப்போ வலுவளவுகள் என்ன செய்யணும் பார்க்கணும். சூத்திரம் எழுதுறேன்டா வேலை அதுதான், வலுவளவு பார்க்கணும். வலுவளவு எப்படி பார்க்கறது? அவங்களோட கூட்டம் எத்தனையோ அதுதான் வலுவளவு. மேக்னீசியம் கூட்டம் 2, ஸோ வலுவளவு 2. குளோரின் கூட்டம் 7, ஸோ வலுவளவு 7. அப்படியா? இல்லை, கூட்டம் 7 8 1 வாங்கும், ஸோ வாங்குற இலத்திரண்ட எண்ணிக்கை தான் வலுவளவு, அல்லது இலக்கிற இலத்திரண்ட எண்ணிக்கை. நான் இந்த கதையை குறிப்பிட்டு சொல்றேன். ஸோ வாங்குற இலத்திரண்ட எண்ணிக்கை தான் வலுவளவு, ஸோ வாங்குறது 1, ஸோ குளோரின் வலுவளவு 1. சிம்பிள்டா. 5வது கூட்டம் அப்படின்டா 8 3 வாங்கும், ஸோ 5வது கூட்டத்துக்கு வலுவளவு 3. 6வது கூட்டம்டா 8 2 வாங்கும், ஸோ 6வது கூட்ட மூலகங்களுக்கு வலுவளவு 2. 7வது கூட்டம்டா 8 1 வாங்கும், ஸோ வலுவளவு எத்தனை? 1. தெரியா அப்படின்னு சொன்னா திரும்பவும் சொல்றேன், பழைய வீடியோ இருக்குது பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். இப்போ என்ன செய்யணும்? முதலாவது ரூல், இதுக்கானது அதுக்கும், அதுக்கானது இதுக்கும். ஃபர்ஸ்ட்ல ப்ளஸ் எழுதுவோம், மைனஸ் எழுதுவோம். மேக்னீசியத்தில் 2 குளோரினுக்கு கொடுங்க, குளோரின் 1 மேக்னீசியத்துக்கு கொடுங்க. இப்போ சேம் நம்பர் இல்லையே, ஸோ 2வது ரூல் வராது. 3வது ரூல் என்னது? 1 வந்தா போடக்கூடாது. இந்த அழிச்சிட்டேன், 1 வந்தா போடக்கூடாது. ஸோ MgCl2 தான் ஆன்சர். எத்தனாவது ஆன்சர்? 2வது ஆன்சர். ஓகே, 2வது ஆன்சர். அடுத்து 14வது கேள்வி. 14வது கேள்வி, வீல்பரோ ஒன்றின் திணிவு 50 கிலோகிராம். ஒரு வீல்பரோட திணிவு 50 கிலோகிராம். ஓய்வில் இருந்து இயக்கத்தை ஆரம்பித்து 20 செகண்ட்களில் 10 ms-1 வேகத்தை பெற வழங்க வேண்டிய விசை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதுண்டா தியரி கிளாஸ் வாராக்கள் இன்னும் படிக்கலை, அதாவது 4வது யூனிட் நியூட்டன் விதிகளுக்கு கீழே வரும். நியூட்டன் 2வது விதி எங்களுக்கு ஒரு சமன்பாடை தரும். என்ன சமன்பாடு அப்படின்னு சொன்னால் F = ma அப்படின்ற சமன்பாடை தரும். என்ன சமன்பாடை தரும்? F = ma அப்படின்றது. Fன்னு சொன்னால் விசை, அப்ப விசை சமன். Mன்னு சொன்னால் மாஸ் திணிவு தர. ஏன்னு சொன்னால் ஆர்முடுகள், ஆர்முடுகள். சரியா? ஆர்முடுகள் சரிதானே? ரைட். இப்போ இங்கே பிரதியிடுவோம், ஆன்சர் எடுக்கலுமான்றதை பார்ப்போம். வீல்பரோட திணிவு 50 கிலோகிராமாம். திணிவு அப்போ நேரடியாக பிரதியிடலாம், 50 கிலோகிராம். சரியா? ரைட். அடுத்து சொல்றாங்க 20 செகண்ட்கள்ல ஓய்வில் இருந்து இயங்க ஆரம்பித்த வீல்பரோ 20 செகண்ட்ல 10 ms-1 வேகம். ஸோ ஆர்முடுகளோட சமன்பாடு இங்கே போடுவோம். தெரியுமே ஆர்முடுகளோட சமன்பாடு என்னது? இந்த இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரம். பிரதியிடுவோமா? இறுதி வேகம் என்னது? 20 செகண்ட்ல 10க்கு வந்திருக்கு, அப்ப இறுதி வேகம் 10. ஆரம்ப வேகம் ஓய்வில் இருந்து ஓய்வுண்டா 0. இதுக்கு எடுத்த நேரம் சொல்றாங்க 20 செகண்ட். 20 செகண்ட். 10ல 0 போனா 10. 10 20ஆல் என்ன செய்யணும்? பிரிக்கணும். இந்த 50 தர 10ன் கீழ் 20. இந்த 0 வெட்டுங்க. 50 2ஆல் பிரிச்சா 25. ஸோ ஆன்சர் வரும் விசை F = 25. விசைட அலகு நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 25 நியூட்டன் ஆன்சர். 1வது ஆன்சர். இது விளங்கலாட்டி பரவாயில்ல, இதை நாங்கள் தியரியில் படிப்போம். ஓகே, ரைட். ஓகே, டன். அடுத்த கொஸ்டனுக்கு போவோம். 15வது கேள்வி, CxH2OY. CxH2OY இது யாரோட சூத்திரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஜோக் என்ன தெரியுமா? இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கவே கூடாது. இது ஒரு ப்ரொவின்ஷியல் பேப்பர் தான், பட் இந்த மாதிரி சிம்பிளான கேள்விகள் கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நாங்கள் கிரேட் 10 யூனிட் 1ல இந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் தான், அவரை மட்டும்தான் படிப்போம். சரியா? அதாவது நாங்கள் கிரேட் 10 யூனிட் 1ல பிரதானமானாக்கள் 4 பேர் படிப்போம். சேதன சேர்வைகள் அப்படின்னு சொல்லி. 1வது கார்போஹைட்ரேட் படிப்போம், கார்போஹைட்ரேட். 2வது நாங்கள் எங்களோட ஆர்டர் படி லிப்பிட் படிப்போம். 3வது புரதம், புரோட்டீன், புரதங்கள் சம்பந்தமாக படிக்கிறது.
அடுத்து நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் அமிலம் சம்மந்தமாக படிப்போம். இதுலடா புக்லேயா இருந்தாலும் சரி அல்லது யாராவது நோட்ஸ் தரதா இருந்தாலும் சரி, இந்த அவுட் ஆஃப் த சிலபஸ் நோட்ஸில் தரக்கூடாது. சரியா? இதில் கார்போஹைட்ரேட்டுக்கு மட்டும்தான், எப்படி கார்போஹைட்ரேட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சூத்திரம் சொல்லி இருக்கிறாங்க. வேற யாருக்கும் என்ன செய்யலை அப்படின்னா சூத்திரம் சொல்லலை. அப்போ இந்த மாதிரி ஒரு சூத்திரத்தை தந்தா ஆன்சர் என்னது? கார்போஹைட்ரேட். அவ்வளோதான். சரியா? சிம்பிளான கேள்வி. சரி தானே? என்ன ஆன்சர்? கார்போஹைட்ரேட் அப்படின்னு வரும். சரியா? ரைட். அதாவது CxH2OY அப்படின்ற சூத்திரம் யாருக்கானதுன்னா கார்போஹைட்ரேட்டுக்கு. ஜோக் என்னண்டா, புரோட்டீன் அதாவது புரதத்துக்கு இந்த மாதிரி ஒரு சூத்திரம் தரல, லிபிடுக்கும் தரல, நியூக்ளிக் ஆசிடுக்கும் தரல. ஸோ இவருக்கு மட்டும்தான் படிக்கிறோம். ஸோ அவர் தான் ஆன்சராக இருக்கணும். சரியா? ஸோ முதலாவது ஆன்சர் கார்போஹைட்ரேட். அடுத்து 16வது கொஸ்டின். எக்ஸ் எனும் மூலகத்தின் இலத்திரன் நிலையமைப்பு 282 ஆகும். அது வளியில் எரிக்கப்படும் போது தோன்றும் சேர்வையிட சூத்திரம். இது கிரேட் 10 ஃபர்ஸ்ட் டேர்ம் கொஸ்டினா எடுக்க ஏழாண்டு இல்லை எடுக்கலாம். பட் பொதுவாக செகண்ட் டேர்முக்கு வர கொஸ்டின் ஒன்று. சரியா? எக்ஸ் அப்படின்ற ஒரு தரம், எக்ஸ் இது ஒரு அணுவம், ஒரு மூலகம், அதில் இலத்திரன் நிலையமைப்பு 282. இப்போ இதை வச்சு சொல்லுங்க, எக்ஸ் எத்தனையாவது கூட்டமாக இருக்கும்? சும்மா நாங்கள் கதைப்போம், எங்கள் கேள்வி அது இல்லை, சும்மா சொல்லுவோம் எக்ஸ் எத்தனையாவது கூட்டமாக இருக்கும். கூட்டம் எப்படி பார்க்கறது? கடைசியாக என்ன நம்பர் இருக்குதோ அத்தனையாவது கூட்டம். ஸோ எக்ஸ்ட கூட்டம் 2வது கூட்டம், எக்ஸ்ட கூட்டம் 2வது கூட்டம். சரியா? ரைட். இதை வச்சு வேற என்ன சொல்லிடலாம்? சொல்லுங்க பார்ப்போம். 2வது கூட்டம்டா வலுவளவு எத்தனை? வலுவளவும் 2. 2வது கூட்டம்டா வலுவளவும் எத்தனை? 2. 2வது கூட்டம்டா உலோகமா அல்லுலோகமா? நாங்க சொன்னோம் போரோன் சிலிக்கன்ற படிக்கு அந்த பக்கம் உள்ளாக்கள் 1வது கூட்டம், 2வது கூட்டம், 3வது கூட்டத்துல அலுமினியம். இதெல்லாம் யாரு? உலோகம் அப்படின்னு சொன்னோம். அப்ப எக்ஸ்ன்றது ஒரு உலோகம் அப்படின்னு தெரிய வருது. சரியா? எக்ஸ்ன்றது ஒரு உலோகம் அப்படின்னு தெரிய வருது. பாருங்க, சும்மா ஒரு இலத்திரன் நிலையமைப்பை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். உண்மைக்கும் எக்ஸ் யாரு? எக்ஸ்ன்றது மக்னீசியம். அவ்வளவுதான். சரியா? ரைட். இது என்ன செஞ்சுச்சான்? வளியில எரிக்கப்பட்டுச்சான். வளியில எரிக்கிறதுனா வளியில பிரதானமா இருக்கிறது O2. வளியில பிரதானமா இருக்கிறது O2. சரியா? கவனிச்சுக்கோங்க, இதை நான் அழிக்கிறேன். அப்ப மக்னீசியம் அதாவது எக்ஸ் அப்படின்ற ஆள வளியில என்ன செய்யறாங்க? எரிக்கிறாங்க. அப்படின்னா வளியில இருக்கிற ஆக்சிஜனோட தாக்கம் அடையுது. சரியா? ஆக்சிஜன் வாயுவோட தாக்கம் அடையும். என்னதான் ஆக்சிஜன் வாயுவோட தாக்கம் அடையும் நாங்கள் இங்கே எழுதினாலும் இது விளங்காது நிறைய பேருக்கு. கிரேட் 11 ஆக்களுக்கு விளங்கும். என்னதான் நாங்கள் இங்கே O2 எழுதினாலும் உண்மைக்கும் நாங்கள் அப்படிதான் படிச்சு தந்திருக்கிறேன். அப்படித்தானே? யாரோட தாக்கம் அடையும் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறேன்? ஆக்சிஜன் O2 மைனஸோடனா சும்மா நினைவு வச்சுக்கோங்க. O2 மைனஸ் அப்படின்னா இதுல வலுவளவு எத்தனை? 2. வலுவளவு எத்தனை? 2. அப்ப இந்த எக்ஸும் இதுவும் தான் சேர போகுது. சூத்திரம் எழுதுற மாதிரி தான் எக்ஸும் அந்த ஆக்சிஜனும் தான் சேரப்போகுது. இப்போ இதுல வலுவளவு நாங்கள் என்னன்னு சொன்னோம்? 2 சொன்னோம். இது 2 மைனஸ் வலுவளவு எத்தனைடா? வலுவளவு 2. 2 வலுவளவு எழுதுற நேரம், அதாவது சூத்திரம் எழுதுற நேரம் 3 ரூல்ஸ் பாவிக்கணும். முதலாவது இதுக்கானது அதுக்கும், அதுக்கானது இதுக்கும். 2வது சேம் நம்பர் வந்தா போடக்கூடாது. பாருங்க, எக்ஸுக்கும் 2, ஆக்சிஜனுக்கும் 2 சேம் நம்பர். அப்போ எதுவும் போட தேவையில்லை. XO அப்படின்னு எழுதினீங்கன்னா அதான் சரியான ஆன்சர். இது விலங்கலாட்டி விட்டுருங்க, இதை நாங்கள் தனியாக படிக்க இருக்கிறோம். இது 14வது பாடம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்தது 17வது கொஸ்டின். இன்னொரு 3 கொஸ்டின் செய்ததோட முடிஞ்சிடும். 17வது கொஸ்டின். அணு பற்றி சரியான கூற்று. அணு பற்றிய சரியான கூற்று. யார் அணு? பொட்டாசியம். மேல 39, அடியில 19. அடியில சொல்ற நம்பர் என்னது? அடியில சொல்ற நம்பர் அடியில சொன்னால் அணுவெண் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அணுவெண் 19. அணுவெண் எதுக்கு சமனா இருக்கும்? புரோத்ரண்ட எண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். புரோத்ரண்ட எண்ணிக்கை எதுக்கு சமனா இருக்கும்? இலத்திரண்ட எண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். அணுவெண் 19, புரோத்ரன் 19, அப்ப இலத்திரனும் 19. சரியா? மேல இருக்கிற நம்பர் என்னத்தை குறிக்கும்? திணிவெண்ணை குறிக்கும். திணிவெண்ட என்னத்தை சொல்லும்? புரோத்ரன் பிளஸ் நியூத்ரன். கவனிச்சுக்கோங்க, திணிவெண் 39, இங்க புரோத்ரன் 19. எத்தனையோட 19 கூட்டினா 39? 20ஓட.
ஸோ நியூட்ரன் எண்ணிக்கை 20. இப்போ வருவோமா கேள்விக்கு. புரோத்திரன் 20, நியூட்ரன் 20, இலத்திரன் 19 தான். ஒன்றாவது ஆன்சர் சொல்கிறாங்க. சரியான கூற்று தானே. புரோத்திரன் 20 தான். இல்லை, பிழை. அப்போ ஒன்றாவது பிழை. ரெண்டாவது புரோத்திரன் 20, திரும்பவும் பிழை. மூணாவது புரோத்திரன் 20, திரும்பவும் பிழை. நாலாவது தானே ஆன்சர். புரோத்திரன் 19, இலத்திரன் 19, நியூட்ரன் 20. சரியா? ஃபுல்லாக ஆன்சர் நாங்கள் வாசிக்கவே இல்லை. ஒன்றாவது மட்டும் பார்த்தோம், பிள்ளைண்டு விளங்கிச்சு. அப்போ அந்த 3ம் பிள்ளை. ஸோ 4வது ஆன்சர் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். விளங்கலண்டா ஓல்டு வீடியோ. சரியா? அடுத்து பைரேட்டு சோதனை மூலம் இனம் காணப்படுவது. சரியா? உங்களுக்கு நான் ஒரு PDF ஒன்று தந்திருப்பேன். இந்த பரிசோதனைகள் சம்பந்தமாக செய்கிறதுக்கு ஒரு PDF ஒன்று தந்திருப்பேன். அதில் பைரேட்டு சோதனை. சரியா? ரைட். பைரேட் சோதனை அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு செய்கிற சோதனை? பைரேட் பரிசோதனை புரதங்களுக்கு செய்கிறதுனா புரதங்களுக்கு செய்கிறத பைரேட்டு பரிசோதனை அப்படின்னு சொல்லுவோம். லிப்பிடுக்கு செய்கிறத நாங்கள் சூடான் 3 பரிசோதனைன்னு சொல்லுவோம். லிப்பிடுக்கு செய்கிறத சூடான் 3 அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? ரைட். அதை சும்மா பார்த்துக்கோங்க நோமலாம். அடுத்தது 19வது கேள்வி. இது இன்னும் படிக்கலை. ஸோ இந்த கொஸ்டின் இப்போ செய்யலாது. சரியா? இது இன்னும் படிக்கலை. இதை சொல்லணும்னா கொஞ்சம் விளங்கப்படுத்தணும். ஸோ அந்த கேள்வி இப்போக்கி செய்யலாது. அடுத்தது 20வது கேள்வி, இன்னைக்கான கடைசி கேள்வி. பல்லின் பல் எனாமல் உருவாகுவதற்கு உதவும் விட்டமின் யாது அப்படின்னு கேட்குறாங்க. பல்லிட எனாமல் வளர்ச்சி நாங்கள் சும்மாவே சொல்லுவோம் என்னது, விட்டமின் சி அதிக அளவு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதிக அளவு உட்கொண்டோம்னா பல் அதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் தானே. எண்புகள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சும்மா கதைக்கிறது தானே, வீடுகளில் எல்லாம் சொல்லிக்கொள்வாங்க. ஸோ ஆன்சர் வந்து விட்டமின் சி. உங்களோட கிரேட் 10 யூனிட் 1ல் இந்த விட்டமின் சம்பந்தமான ஒரு அட்டவணை ஒன்று இருக்கும்.